ஆசிய கிண்ண போட்டிகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு நேர்களே, ரசிக பெருமக்களே, என்ன நடக்கிறது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அதாவது ஹாங்காங் சைனா அணி 2வது தடவையாகவும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. இன்றைய பங்களாதேஷ் அணிகளுக்கான போட்டியும் நிறைவுக்கு வந்திருக்கு. எனக்கு அந்த மெச்ச பார்த்து கொண்டிருக்கேன், கொஞ்சம் ஒரு மார்க்கம் மாதிரியா இருந்துச்சு. கண்ணித்து வந்துட்டா இல்ல அப்ப அடிக்கிறாங்க, நல்லா பந்து போடுறாங்க. நம்ம குரூப்ல வேற, இலங்கையில குரூப்ல வேற இருக்கிறாங்க. எனக்கு ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் தான் பார்த்து கொண்டு வந்தா நாங்களும் இருக்கிறோம்டா. அதாவது நான் இப்போ பார்த்து இந்த போட்டியை, அதாவது இந்த என்ன சொல்றது, ஹாங்காங் சைனா மற்றும் பங்களாதேஷ் அணியை பங்களாதேஷ் அணியை விட்டுருங்க, நம்ம லிஸ்ட்ல அவங்க இருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஹாங்காங் சைனா அணியில பந்து வீச்சும் துடுப்பாட்டத்தையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு புதிய அணியை பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. எங்கேயோ அந்த ரத்தமும் சதையும் ஊறின மாதிரி எப்படின்னு சொல்றா. வாங்கடா டே, இந்த ஒரு பாகிஸ்தான்ல ஒரு 7 பேரை புறக்கி, அங்கால இந்தியாவில இருந்து ஒரு 2-3 பேரை புறக்கி, ஹாங்காங்ல இருந்து ஒரு 1-2 பேரை வச்சு, சைனாவில இருந்து ஒருத்தரும் இல்லையோ, சைனாவில இன்னும் இல்ல, எதிர்பார்க்கலாம் போல இருக்குது ஒரு டீம். ஆனா நல்லா இருக்கு அந்த டீம், நல்லா இருக்கு. என்ன இப்ப இதுல சந்திர அப்படின்னா, இந்த கிரிக்கெட் விளையாடக்கூடியவர்கள் இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல இருந்து இந்த நாடுகளுக்கு போயிருப்பார்கள். ஒரு குட்டி பாகிஸ்தான் டீம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. குட்டி பாகிஸ்தான் டீம் தான். அங்கால ஐக்கிய அரபு அமீரகத்தை பார்த்தாலும் அதே மாதிரி ஒரு டீம் தான். இந்தியாவும் பாகிஸ்தானும் வீரர்கள் தான் அதிகம். எங்க பார்த்தாலும் இந்த 2 நாடுகளுடைய ஆதிக்கம் அப்படியே சென்று கொண்டே இருக்குது. எங்கெங்க எல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அங்கங்க எல்லாம் போய் விளையாடி தங்களுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம். இப்ப வந்து ஆசிய கண்டத்தினுடைய ஒரு ஆரம்பம் தான், இன்னும் பரபரப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஆதிக்கம் செலுத்துது ஆசிய அணிகளுடைய முன்னணி அணிகள்னு சொல்லலாம். இந்தியா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இந்த 3 அணிகளும் நாம சொன்னது மாதிரியே ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்துல இருந்து ஆப்கானிஸ்தான் முதல் போட்டியில் வெற்றி பெற்று விட்டது. ஹாங்காங் தான் வெற்றி பெற்றார்கள், இலகுவாக வெற்றி பெற்றார்கள். இந்தியா வெற்றி பெற்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தை இலகுவாக வெற்றி பெற்றது. பங்களாதேஷ் இன்றைய தினம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் பங்களாதேஷ் கொஞ்சம் தடுமாறி வெற்றி. ஒருவேளை பங்களாதேஷ் தோத்து போய்விடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வர அளவுக்கு ஹாங்காங் விளையாடி, அந்த அளவு ஓட்ட எண்ணிக்கை மிக குறைவு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தாங்கன்னா இன்னொரு 10-15 ரன் கூட அடிச்சிருந்தா படம் எடுக்கும் பங்களாதேஷ் என்று இன்றைக்கு சைனா அணியோட, அதாவது இன்னைக்கு ஹாங்காங் சைனாவோட தோத்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இப்ப இலங்கை அணி இப்ப இறுதியாக நடந்த ஜிம்பாப்வே அணியான போட்டியில படுதோல்வி அடைந்த ஒரு போட்டி கூட இருக்கு. 80 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி, பரவாயில்ல, நீ 3க்கு ஒரு போட்டியில 2 போட்டியை வெற்றி பெற்றாங்க, அது ஓகே தான். ஆனா அந்த தடுமாற்றம் என்னத்துக்காக வந்தது? அந்த தடுமாற்றம் வந்து பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தி இருந்தது இலங்கை அணி ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, இலங்கை அணிக்குமே. இது சில வேளைகளில் இந்த நாங்கள் சொல்ற மாதிரி கொஞ்சம் மண்டவீங்கிற கேஸ்ன்னு சொல்லுவோம் தானே, அத மாதிரி கொஞ்சம் இலகுவாக எடுத்துக்கொண்டது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். முதல்ல 2 வெண்டாச்சுது. அப்ப T20 முதலாவது T20லயும் வெண்டாச்சு. சும்மா போவோம், அடிச்சு போட்டு போவோம் கேட்க சில நேரம் வந்து நடக்கிறது தானே. T20 போட்டிகள், அதாவது 2020 போட்டிகள்ல வந்து இப்படியான விஷயங்கள் இப்படி இருக்கும். எந்த சின்ன அணிகளையும் நான் நினைக்கிறேன், கடந்த போட்டிகள் நாங்கள் நிகழ்ச்சிகளில் சொல்லியிருந்தோம், நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தோம். சிறிய அணிகள் மிகப்பெரிய அளவில் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது ஹாங்காங் இன்றைய தினம் விளையாடி பார்க்கிறேன். சில வேளையில் இன்று விளையாடிய மாதிரி இலங்கை அணியோடு விளையாடினால் இலங்கையை தடுமாற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பங்களாதேஷ் அணியே தடுமாறி இருக்கும்போது இலங்கையின் தடுமாறதுக்கு அதுல என்ன சந்தேகம் இருக்கு? 144 ஓட்டங்களை அடித்திருக்கின்றது ஹாங்காங் அணி. 143 பங்களாதேஷுக்கு எதிராக. பங்களாதேஷின் பந்து வச்சு, நல்ல பந்து வச்சு இந்த பங்களாதேஷ் தான் இலங்கை அணியை வென்றது, இலங்கையோடு தொடர் வென்றது. அதே போன்று 3 விக்கெட்டுகளை இழந்து 18வது ஓவரில் 17.4 ஓவர்களில் தான் பங்களாதேஷ் அணிக்கு இந்த ஓட்ட எண்ணிக்கை பெற முடிஞ்சிருக்கு. இப்ப இது வந்து ஒரு என்ன சொல்றது, இறுக்கமான நிலை. இந்த நிலை வந்து இப்ப ஓகே, ஹாங்காங் அணியோ அல்லது ஐக்கிய எமிரேட்ஸினுடைய அணியோ வந்து இனி அடுத்த சுற்றுக்கு வரப்போலன்னு வச்சாலும் கூட இந்த தடுமாறுற பங்களாதேஷ் அணி இருக்குல்ல, இப்ப இந்த தடுமாற்றம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இலங்கை அணியும் பங்களாதேஷ் அணியும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. கிட்டத்தட்ட அப்படி நாங்க சொல்லலாம். இந்த தடுமாற்றம் நாங்கள் ஆசிய கிண்ணத்தின் ஆரம்பத்தில் ஜிம்பாப்வே தடுமாறி இருக்காங்க, அதை சொல்றேன். அப்ப அதான் இந்த 2 தடுமாறக்கூடிய 2 அணிகளுக்கு இடையிலான பல பரீட்சையில் யார் வெற்றி பெற போகின்றார்களோ அவர்கள் அடுத்த சுற்றுக்கு போகின்றார்கள். இந்த ஒப்பீட்டை தான் நாங்கள் சொல்லி இருந்தோம். இலங்கை அணி ஒரு கொஞ்சம் மேலதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் ஆப்கானிஸ்தானும்
இலங்கையும் அடுத்த சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பு இருக்கின்றது நாங்கள் ஆசிய கண்ட முன்னோட்டத்தில் சொல்லியிருந்தோம். இப்ப நடந்த போட்டிகளை வச்சு பார்க்கும்போது நல்ல பலமான ஆசிய அணிகளுடைய ஆரம்பம் யாரா இருக்காங்கன்னா இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. கட்டாயமாகவே அதேதான். பாகிஸ்தான் இன்னும் இதுவரையில் போட்டிகளை ஆரம்பிக்கவில்லை. நடந்ததை வச்சு சொல்லணும். இப்ப நாளைய தினம் போட்டிகளை ஆரம்பிக்க போகின்றார்கள், அல்லது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கின்ற வேளையில் இன்றைய தினமாக மாறிவிடும். எனவே அப்படி பார்க்கின்ற வேளையில் பாகிஸ்தான் ஓமான் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற போகும். பாகிஸ்தான் வென்று வச்சுக்கொள்ளுமே. ஓமான் அணி சார்பில் அண்மை காலமாக நல்ல விதமான பேச்சுக்கள் இருக்கின்றன. இலங்கையின் முன்னாள் தலைவர் திலீப் மெண்டிஸ் தான் அதன் பயிற்சியாளர். இலங்கையின் பல வீரர்களை உருவாக்கியதில் அவருடைய பங்கு இருக்கின்றது. ஓமானையும் அதே போன்று செதுக்கி வருகின்றார் படிப்படியாக. அவர்களுடைய வளர்ச்சி என்பது நல்ல முறையில் இருக்கின்றது. பழைய சில போட்டிகளை பார்க்கும்போது நாம இன்றைக்கு பார்த்த போட்டி மாதிரியே தான், ஹாங்காங் சைனா அணி மாதிரியே தான், அதுவும் ஒரு புது அணி மாதிரி தெரியல. நாங்கள் கடந்த முதல் 2 போட்டிகளை பற்றி பேசாத காரணத்தினால கொஞ்சம் மெதுவாக அவற்றை டச் பண்ணிட்டு போயிடலாம். ஆப்கானிஸ்தான் அணி ஹாங்காங் அணியை மிக இலகுவாக வெற்றி பெற்றுக் கொண்டது. அவர்கள் ஸ்கோரை பாருங்க, 188 ஆப்கானிஸ்தான் 6 விக்கெட்டுக்கு. 15 துடுப்படுத்தாடிய ஹாங்காங் அணி 94 ஓட்டங்கள் 9 விக்கெட். இன்றைய போட்டியையும் முதல் போட்டியையும் ஒப்பிடுகின்ற வேளையில் ஹாங்காங் அணியினுடைய வளர்ச்சி தெரிகின்றது, அல்லது பங்களாதேஷ் பலம் இல்லாமல் இருக்கின்றது. ஆப்கானிஸ்தான் உச்சபட்ச பலமாக இருக்கின்றது. நாங்கள் சொன்னது போன்று அவர்கள் நிரூபித்து காட்டுகின்றார்கள், சரியாக அமைகின்றது. மறுபுறத்தில் சந்துரு, இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம், இதில் இந்தியா வெற்றி பெறும் என்று தெரியும். ஆனால் யார் வீரர்கள் எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள், என்ன லைன் அப் இருக்க போகின்றது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. சுப்மன் கில் மற்றும் அவருடைய அபிஷேக் சர்மா அவர்கள் இருவரும் மீண்டும் இணைந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு பின்னர் 19 வயதுக்கு உட்பட்ட உலக ரெண்டு பேரும் ஓபனர்ஸா விளையாடினவங்க. இப்ப திரும்ப வந்திருக்காங்க. இப்ப 2 பேரும் இணைந்திருக்கிறார்கள் மீண்டும் இவ்வளவு காலத்துக்கு பிறகு. பாருங்க, இந்த டேலண்ட் அல்லது இந்த திறமை சந்திக்கிறது பாருங்க, எங்கேயோ இடத்துல வந்து அவங்க மீண்டும் சந்திக்கிறார்கள். அதே போன்று 2 பேருமே தான் துடுப்படுத்த ஆடினாங்க. அங்கே ஒரு விக்கெட் போனதுக்கு பிறகு சூர்யா வந்தார். அப்போ சூரியகுமார் 3வது இடம், அநேகமாக சஞ்சு சாம்சன் 4வது இடத்தில் துடுப்படுத்த போகின்றார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக விளையாடினார். எனவே இந்தியாவின் லைனப் இதுதான், இவ்வாறு இறுக்கமாக இருக்க போகின்றது. இப்படித்தான் விளையாட போகும். இந்தியாவுடைய ஆரம்பம் மிக பலமா இருக்க போகுது, அதுல மாற்றம் இல்லை. இலங்கை அணியை பற்றி சொல்லுகின்ற வழியில் இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்கு முதல் நடந்த விஷயம். முதலில் நான் பங்களாதேஷ் T20யோட தோற்ற வேளையில் சொல்லியிருந்த ஒரு விஷயம், சகலதுறை வீரர் ஒருவர் இருக்கின்றார், அவரை ஏன் எடுக்காமல் விட்டு வைக்கின்றார்கள்? ஜனித் லியனுக்கு. இப்பொழுது அவரை ஆசிய கண்டத்தில் சேர்த்து வைத்திருக்கின்றார். சாமிக கருணாரட்னே ஏற்கனவே இருக்கின்றார், டொமஸ்டிக்ல நல்லா விளையாண்டு ஜிம்பாப்வே சீரிஸ்ல டீம். இலங்கை அணி பலமா தான் இருக்கு, ஆனா அந்த வீரர்கள் எல்லாருமே வந்து எப்படி பயன்படுத்துறாங்கன்றதுதான் இதுக்கு. இப்ப இலங்கை அணி விளையாட போகின்றாராம் ஆசிய கண்டத்துல. அவர் அப்படியே டீம்ல வச்சிருப்பாங்க, 15 பேருக்கு இருப்பார். ஆனா வெளியாளத்து வர்றவர் நேரம் 11 பேருக்கு போய் விளையாடுவார். துஷானி வந்து ஜிம்பாப்வே சீரிஸ்ல கடைசி மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்தார். பாவம் அந்த பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. துனித் வில்லாலகே இப்போ விளையாட வைக்க போறாங்களா. அநேகமா வேகப்பந்து வீச்சாளர், ஒரு முழு நேர வேகப்பந்து வீச்சாளர் தான் இந்தியாவுக்கு நேற்று விளையாடினார். எனவே இலங்கையும் இப்ப அப்படி ஒன்று விளையாட வேணுமா இருந்தா சகோதர வீரராக இன்னும் ஒருவர் வேணும். இந்தியன் ஸ்டைல்ல நேற்று ஹார்திக் பாண்டியா தான் 2வது பந்து வீச்சாளர். ஒருவேளை ஜனித் லியனுக்கே அப்படி உள்ள கொண்டு வரலாம். அவர் பந்து வீச்சுக்கு சரியா இருப்பாரு இந்த ஆசிய கிண்ணத்துக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். சரி, பார்க்கலாம். இன்றைய போட்டி முடிவடைஞ்சதுக்கு பிறகு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஆசிய கிண்ண போட்டிகள் தொடர நீங்கள் இப்போ தொடராக பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது? எந்த அணியினுடைய பலம் ஓங்கி இருக்கும்? இறுதிப் போட்டி வரை எந்த அணி, 2 அணிகள், எந்த அணிகள் செல்லும் அப்படின்றத கருத்துக்களை சொல்லுங்கள். நாங்கள் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.